நாம் எந்த ஒரு காரியத்தை தொடங்கும் பொழுதும் விநாயகப் பெருமானை மனதில் தியானித்து செயலை தொடங்கும் பொழுது தொடங்குகின்ற காரியங்கள் அனைத்தும் வெற்றி பெறும் என்பது நமது சைவர்களாகிய நமது முன்னோர்களின் நம்பிக்கை. அந்த வகையிலே விநாயகப் பெருமானை மனதில் தியானித்து இன்றைய நாளிலே திருமந்திரம், அதாவது திருமூலர் அருளிய திருமந்திரத்திலிருந்து ஒரு பாடலை சிந்திக்க உள்ளோம். உள்ளம் பெருங்கோவில் ஊனுடம்பு ஆலயம் வள்ளல் பிரானார்க்கு வாய் கோபுர வாசல் தெள்ளத் தெளிந்தார்க்கு சீவன் சிவலிங்கம் கள்ளப் புலனைந்தும் காளாமணி விளக்கே. இதனுடைய அர்த்தம் என்னவென்றால், எங்களுடைய உடலே இறைவனுக்குரிய ஆலயம், அதே போல எங்களுடைய உள்ளம் என்பது இறைவன் குடியிருக்கின்ற கருவறை. இறைவன் அந்த கருவறைக்கு செல்வதற்கு உரிய பாதை எதுவென்றால் வாய், அதாவது எங்களுடைய வாயே இறைவன் உள்ளே செல்லுகின்ற கோபுர வாசலாக இருக்கும். இவற்றையெல்லாம் உண்மையாக உணர்ந்தவர்களுக்கு அவர்களுடைய உயிரை அத்தனை, அதாவது சித்தர்களுக்கும் அந்த உயிரே சிவலிங்கமாக இருக்கும் என்றும், எங்களுடைய கள்ள புலன் ஐந்தும், அதாவது எங்களுடைய கட்டுப்பாட்டிற்கு கொண்டு வருவதற்கு கஷ்டமாக இருக்கின்ற மெய், வாய், கண், மூக்கு, செவி ஆகியவையே இறைவன் என்கின்ற உயிர் சிவலிங்கத்திற்கு ஒளிதரும் விளக்குகளாக அமையும் என்று அழகாக இந்த திருமந்திரத்தில் திருமூலர் கூறியுள்ளார். எனவே இறைவன் குடியிருக்கும் எங்களுடைய உள்ளத்திலே உயிர் பிரகாசிக்க வேண்டுமென்றால், அதாவது எங்களுடைய உயிர் பிரகாசிக்க வேண்டுமென்றால் நமது உயிர் சந்தோஷமாக இருக்க வேண்டும். நமது உயிர் சந்தோஷமாக இருக்க வேண்டுமென்றால் எங்களுடைய கள்ள புலன் ஐந்தையும் நாங்கள் நமது கட்டுப்பாட்டிற்குள் அடக்க வேண்டும் என்று கூறுகின்றார். அதாவது இந்த ஐந்தையும் பெரும் யானை என்று கூறுகின்றார். அதாவது மெய், வாய், கண், மூக்கு, செவி ஊடாக நாங்கள் பார்க்கின்ற அத்தனை புலன்களும் பெரியதொரு பெரிய யானைகள் என்றும், அந்த யானையை அடக்குவதற்கு அங்குசத்தை நாங்கள் கொண்டுதான் அந்த யானைகளை அடக்க வேண்டும். எனவே அங்குசமாக இருப்பது நமது மனம். இந்த மனதை கொண்டு அந்த 5 புலன்களையும் கட்டுப்படுத்தும் பொழுது அந்த 5 புலன்களும் நல்ல ஒளி வீசும் விளக்குகளாக மாறி நமது எங்களுடைய உயிரோடு கலந்திருக்கின்ற சிவலிங்கத்தை வாழ வைக்கும் என்று அழகாக கூறியிருக்கின்றார் திருமூலர் அவர்கள். இதையே தாயுமான சுவாமிகளும் கூறுகின்றார். நெஞ்சகமே கோவில் நினைவே சுகந்தம் அன்பே மஞ்சன நீர் பூசை கொள்ள வாராய் பராபரமே என்று கூறுகின்றார். அதாவது நெஞ்சகம் என்றால் நமது உள்ளம். அவர் திருமூலர் கூறிய அதே கருத்தைத்தான் இவர் நெஞ்சகம் என்று உள்ளத்தை கூறுகின்றார். நெஞ்சகமே கோவில் நினைவே சுகந்தம், எங்களுடைய நெஞ்சகமே இறைவன் குடியிருக்கின்ற கருவறை. எங்களுடைய நல்ல சிந்தனைகள் தான் இறைவனுக்கு நாங்கள் தூவுகின்ற, அதாவது நாங்கள் இடுகின்ற தூபம், அதாவது சாம்பிராணி புகை. நாங்கள் பேசுகின்ற அன்பான வார்த்தைகள் தான், அந்த அன்பு சொரியும் வார்த்தைகள் தான் இறைவனை நீராட்டுகின்ற மஞ்சன நீர். இவற்றையெல்லாம் நாங்கள் இறைவனுக்கு, அதாவது நாங்கள் இவற்றையெல்லாம் செய்யும் பொழுது இவற்றை பூஜை கொள்ள, அதாவது இவற்றை ஏற்றுக்கொள்ள இறைவன் எங்கள் உள்ளத்துக்குள்ளேயே வந்து குடியிருப்பார் என்பது தான் இந்த எங்களுடைய சமய நூல்கள் கூறுகின்றன. நாங்கள் இவற்றை எல்லாவற்றையும் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது நாங்கள் எங்களுடைய 5 புலன்களை கட்டுப்படுத்த வேண்டும். நாங்கள் பேசுகின்ற பேச்சை அன்பு சொரிந்த பேச்சாக பேச வேண்டும். நல்ல நினைவை, அதாவது சுகந்தம் போன்ற நல்ல வாசனை மிகுந்த சாம்பிராணி புகை போல நல்ல நினைவுகளை நாங்கள் வைத்திருந்தால் எங்களுடைய வாழ்க்கை வளம் பெறும். நெஞ்சிலே இறைவன் குடியிருப்பார். இதே எங்களுடைய நெஞ்சிலே இருக்கின்ற இறைவன் எல்லா உயிர்களிலும் இருப்பார் என்று நினைத்து எங்களை சுற்றி இருக்கின்ற மற்ற உயிர்கள் மீதும் நாங்கள் அன்பாக இருக்க வேண்டும். அவ்வாறு அன்பாக இருந்தால் நமது வாழ்வும் செழிக்கும், நம்மை சுற்றி உள்ளவர்களும் சந்தோஷமாக வாழ்வார்கள். எனவே உலகமே சிறப்பாக வாழும் என்பதில் எந்த ஒரு ஐயமும் இல்லை. வான்முகில் வளாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் என்று நாங்கள் எப்பொழுதும் உலகம் சிறக்க எங்களுடைய மனமாற மனம் நிறைந்து வாழ்த்தினால் நாமும் வாழ்வோம், உலகமும் வாழும் என கூறி
இந்த சிந்தனையை நிறைவு செய்து கொள்வோம்.